வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் டாப்பிக்லேருந்து ஃபஸ்ட்டு டைப்பில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதில் செகண்ட் டைப் 2ல் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா மெயினாக நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா முக்கோணவியல் அட்டவணை இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் அந்த 6 ரேஷியோஸ் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைப்பில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இந்த 6 முக்கோணவியல் விகிதங்களுக்கும் முக்கோணவியல் அட்டவணை தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதில் ஒரு 5 டிகிரியுடைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. கவனிச்சிங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த 5 டிகிரிக்கான வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். இது கூட இந்த ஃபஸ்ட் லைன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சைன் தீட்டாவை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சைன் 0 டிகிரிக்கு 0, 30 டிகிரிக்கு 1/2, 45க்கு 1/√2, 60க்கு √3/2, 90க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் இதை கூட மெமரி பண்ண வேண்டாம். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக அந்த ஃபஸ்ட் லைனை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட் லைன் தெரிஞ்சிச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக எழுதிடலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இங்கே பாருங்கள், 0, கால், அரை, முக்கா, 1. என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க? 0, கால், அரை, முக்கா, 1. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா எப்படி சார் எழுத முடியும் அப்படின்னா பாருங்கள், 0க்கு ரூட் எடுத்திங்கன்னா 0, கால் 1/4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 1க்கு ரூட் எடுத்திங்கன்னா 1, 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2, 1/2, அரை 1/2க்கு ரூட் எடுத்திங்கன்னா 1க்கு ரூட் எடுத்தால் 1, 2க்கு ரூட் எடுத்தால் √2 தான், எடுக்க முடியாதுன்றதால. 3/4 முக்கா, 3க்கு ரூட் எடுத்தால் √3, 4க்கு ரூட் எடுத்தால் 2, 1க்கு ரூட் எடுத்திங்கன்னா 1. புரியுதா? 0, கால், அரை, முக்கா, 1. இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக இல்லையா. இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தால் வரக்கூடியது தான் இந்த ஃபஸ்ட்டு லைன் சைன் தீட்டாவுடைய வேல்யூ. அவங்க கொஷின் கேட்கும்போது சைன் 30 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சைனுக்கு நேராக 30 டிகிரியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், 1/2ன்னு அர்த்தம். சைன் 90 டிகிரின்னு கொடுப்பாங்க. அப்போ சைனுக்கு நேராக 90 டிகிரியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், 1ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இதில் பாருங்கள், சைன் முடிஞ்சிச்சா, அடுத்து காசு வரும். காசு ஒன்றும் இல்லை, இந்த சைன் எழுதணும் பார்த்தீங்களா, இதை அப்படியே திருப்பி எழுதிட்டீங்க அப்படின்னா காசு. அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி 1, இந்த பாருங்கள், இந்த 1 இங்கே வந்துடும். 1 √3/2, 1/√2, 1/2, 0. சைனில் எழுதினதை அப்படியே திருப்பி எழுதிட்டோம் அப்படின்னா அது காசோட வேல்யூ ஆச்சா. டான் தீட்டா, டான் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு ஒரு வேல்யூ உண்டு டான் தீட்டாவுக்கு. நம்ம பின்னாடி அடுத்த டைப்பில் பார்க்கும்போது பார்ப்போம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம் டான் தீட்டாவை. அப்போது இந்த சைனுடைய வேல்யூவை காசோட வேல்யூவால் வகுத்தோன்னா கிடைக்கிறது தான் டான். பாருங்கள், 0/1, 0 1ஆல் வகுத்தோன்னா 0, 1/2/√3/2னா √2 கேன்சல் ஆகிடும், 1/√3. அதுக்கப்புறம் 1/√2, 1/√2 கேன்சல் ஆகிட்டா 1. இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3/1, √3. 1/0, 1/0 அப்படிங்கிறது வரையறுக்கப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய சிலபஸ்லாம் இதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ புது சிலபஸில் அவங்க எங்கேயும் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க tan 90 டிகிரின்னு மதிப்புன்னு கொடுத்துட்டு இன்ஃபினிட்டியும் கொடுக்குறாங்க, வரையறுக்கப்படவில்லைன்னு 2 ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கட்டாயம் எதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை இன்ஃபினிட்டி மட்டும் கொடுக்குறாங்கன்னா அப்போ பிரச்சனை கிடையாது. 2த்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான். சரி, அந்த டேனை கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 0, 1/√3 எழுதிட்டு இந்த 1 இந்த 2 பிரித்து போட்டுடலாம். 1 தனியாக, √3 தனியாக பிரித்து போட்டுடலாம். ஸோ டேன் வரைக்கும் முடிஞ்சுதா. ஸோ சைன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னோன்னா 0, கால், அரை, முக்கா, 1. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சைனை எழுதிடலாம். கரெக்டாக? முக்கா, 1. சைனை திருப்பி அப்படியே எழுதணும் அப்படின்னா காஸ், அதை எடுத்து வகுத்து எழுதணும்னா டேன். கொசிகன் நேற்றுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லும்போதே சொல்லியிருந்தோம். கொசிகனுங்கிறது எதனோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா சைனோட ரெசிப்ரோக்கல். சைனை தலைகீழாக எழுதணும்னா கொசிகன் கிடைக்கும். அப்போ சைனில் வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் தலைகீழா. 0உடைய தலைகீழி வரையறுக்கப்படவில்லை. 0உடைய தலைகீழி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபினிட்டி கிடையாது. ஏன்னா பழைய சிலபஸில் அப்படி தான் இருந்தது. ஒரு முறை அதை டிஎன்பிஎஸ்சியில் கூட கேட்டிருந்தாங்க 0வின் தலைகீழின்ட்டு. 0வின் தலைகீழி இன்ஃபினிட்டி கிடையாது, வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான். சரிங்களா? நாட் டிஃபைன்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், 1/2, 1/2ஓட தலைகீழி 2/1, ஸோ 2. 1/√2, அப்போ √2 தலைகீழ், √2/1, √2. √3/2 தலைகீழாக எழுதணுன்னா 2/√3. 1 தலைகீழாக எழுதணுன்னா 1 தான். எந்த எண் இருக்குது அதே எண் தலைகீழியாக அமையும்னு கேட்டாங்கன்னா 1க்கும் சரி -1க்கும் சரி அதுவே தான் தலைகீழி அமையும். ஸோ இங்கே 1ஓட தலைகீழி 1.
அடுத்தது சீக்கண்ட். சீக்கண்ட் அப்படிங்கிறது எதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்னா காசோட ரெசிப்ரோக்கல். கரெக்டாக காசுடைய தலைகீழ். அப்போ இங்கே காசில் இருக்கிறத தலைகீழ் எழுதலாம். ஒன்று தலைகீழ் எழுதுனா 1 √3 இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் கூட கஷ்டப்பட வேண்டாம். எப்படி சைனில் இருந்து காசுக்கு சொன்னோமோ அதே மாதிரி கொசிகண்ட் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? கொசிகண்ட்டை அப்படியே திருப்பி எழுதிட்டீங்க அப்படின்னா அது சீக்கண்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த 1 இங்கே வந்துடும். இந்த 2/√3 √2 2 வரையறுக்கப்படவில்லை. நம்ம அவ்வளோ தூரம் கூட கஷ்டப்பட வேண்டாம். சரியா? காட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேனை திருப்பி எழுதினீங்க அப்படின்னா காட் ஆகிடும். வரையறுக்கப்படவில்லை. √3 1/√3 0. நமக்கு இவ்வளோ தூரம் அந்த இடத்துல பின்னாடி அடுத்தடுத்த டைப் வரும்போது தேவைப்படாது. ஆனால் இந்த டைப்பில் அவங்க டைரெக்டாக கேட்டுறாங்கன்னா இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதால தான் இந்த டேபிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், முதல் கேள்வி மதிப்பு காண்க. sin 30 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி. கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா டேபிள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்கள் நோட்டில் டேபிளோட தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதை எழுதிக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு ஈஸி. sin 30 டிகிரி. sin 30 டிகிரியுடைய வேல்யூ 1/2 ப்ளஸ் அதே மாதிரி டேபிளில் cos 30 டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா √3/2. பகுதி சமமாக இருக்கிறதால அப்படியே எழுதிக்கலாம். தொகுதி அப்படியே கூட்டிக்கலாம். 1 + √3. இங்கே √3க்குலாம் அவங்க எதுவும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆட் பண்ணவும் முடியாது. ஒரு விகிதமுறி விகிதமுறா எண்ணையும் கூட்ட முடியாது. அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு 1 + √3/2ன்னு வச்சுக்கிறோம். சரியா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள். tan 60 டிகிரி × cot 60 டிகிரி. tan 60 டிகிரி. tan 60 டிகிரியுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா √3. cot 60 டிகிரியுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3. அப்போ என்னவாயிடும்? √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 1. இது மாதிரியான கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுவும் கண்டிப்பாக செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்குலாம் இந்த மாதிரி அவங்க ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க. cos 0 + sin 45 + sin 30 × sin 90 - cos 45 + cos 60. வேல்யூஸ் தெரியணும். cos 0 உடைய வேல்யூ 1 ப்ளஸ் sin 45 உடைய வேல்யூ 1/√2 ப்ளஸ் sin 30 உடைய வேல்யூ 1/2 × sin 90 உடைய வேல்யூ 1 மைனஸ் cos 45க்கு 1/√2 ப்ளஸ் cos 60க்கு 1/2. இப்போது ரூட் இருக்கிறத விட்டுருங்க. 1 + 1/2 ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்கும்? 3/2 ப்ளஸ் 1/√2 இன்ட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது 3/1 1 + 1/2 கூட்டினோன்னா 3/2 மைனஸ் 1/√2. இங்கே கவனிச்சிங்கன்னா இது a + b a - b. கரெக்டாக? அந்த ஃபார்முலா படி அப்போ என்ன எழுதலாம்? a² - b² ஸ்கொயர் பண்ணுறோம். 3/2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9/4 மைனஸ் b². 1/√2 ஸ்கொயர் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. இப்போ 4க்கு 2க்கு மீசியமாக எடுத்தோன்னா 4. அப்போ மேலே இந்த 9 அப்படியே வந்துடும். 2 4. ஸோ 2 2. அப்போ 9ல் 2 போயிடுச்சுன்னா 7/4. இது வரைக்கும் அவங்க டெட்டில் இதை யூஸ் பண்ணிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாமா? அப்படியே கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட கணிப்பு அவங்க கண்டிப்பாக இந்த டேபிள் வேல்யூவை டைரெக்டாக கேட்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் அவங்க எதை கேட்பாங்க அப்படின்னா, இந்த வரையறுக்கப்படவில்லைன்னு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடங்களை அவங்க கேட்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படிங்கிறதால நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க போதும் டேபிளை. சரிங்களா? ஸோ இப்போ சொல்கிற இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு மாடல். ஒருவேளை அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொரு கேள்வி பார்த்துடலாம் பாருங்கள். sin 30 டிகிரி × cos 60 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி × sin 60 டிகிரி. sin 30 உடைய வேல்யூ 1/2. cos 60 உடைய வேல்யூ டேபிளில் பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் cos 30 டிகிரியுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா √3/2. sin 60 வேல்யூ டேபிளில் பார்த்தீங்கன்னா √3/2. அப்போ பாருங்கள், பெருக்கல் 1 1/2 4 ப்ளஸ் √3 பெருக்குன்னா 3/4. அப்போ பகுதி சமமாக இருக்கிறதால் தொகுதி அப்படியே கூட்டிக்கலாம். 3 1 4/4 கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 1. சரிங்களா? இந்த மாதிரி ஆன்சர் 1 வரது மாதிரி 0 வரது மாதிரியான கேள்விகள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்த கேள்வி. x = 15 டிகிரி எனில் 8 sin 2x cos 4x sin 6x இன் மதிப்பை காண்க. இந்த மாதிரி கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15 டிகிரி 8, இங்கே பாருங்கள் 2xன்னு இருக்குது. அப்போ 15 × 2 30. ஸோ sin 30 டிகிரி. sin 30 டிகிரியுடைய வேல்யூ என்ன வந்துடும்? 1/2. இங்கே பாருங்கள் 4x. அப்போ 4 5 60. ஸோ cos 60 டிகிரி. cos 60 டிகிரியுடைய வேல்யூ என்னது? 1/2 இன்ட்டு sin 6x. 6 5 90. sin 90 வேல்யூ என்ன? 1. அப்போது 2 4 4 8. அப்போ கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. ஸோ இதோட ஆன்சர் 2.
2 புரியுதா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை கேள்வியாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் விட்டுட்டு கூட இதை ரொம்ப ஈஸியாக அவங்க கொஷின் கேட்பாங்க. என்னென்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கோணங்கள், செங்கோண முக்கோணத்தில் கோணங்கள் 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, இதே வார்த்தையை இன்னொரு வார்த்தை அவங்க என்ன சொல்லலாம்னா, செங்கோண முக்கோணம்னு சொல்லாமல் இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லலாம். ஏன்னா 2 கோணம் சமமாக இருக்கிறதால 2 பக்கம் சமமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க? இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லுவாங்க. கோணங்கள் 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா பக்கங்கள் என்ன விகிதத்தில் இருக்கும்னா 1:1:√2. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:1:√2ன்னு இருக்கும். எப்போது? 45 45 90 இருந்தால். சரி, ஒருவேளை இதே கொஸ்டின் அவங்க இப்படி கொடுக்குறாங்க, 90:45:45. இப்படி இருந்தால் ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? 90க்கு நேராக √2 இல்லையா? √2:1:1. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா அதே மாதிரியே 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இருந்துச்சுன்னா 30 60 90 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ பக்கங்களுடைய விகிதம் என்னவாக இருக்குன்னா 1:√3:2. இது 2 ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. 45 45 90 இருந்துச்சுன்னா 1:1:√2. 30 60 90 இருந்துச்சுன்னா 1:√3:2. சரியா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவங்க கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக உங்களோட ப்ராக்டிஸுக்காக ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதிப்பு காண்க. sin ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் tan ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் 45 டிகிரி. ஸ்கொயர் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொன்ன கொஷனில் ஸ்கொயர் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இப்போ sin ஸ்கொயர் 45னா சைனுக்கு 1/√2, அதை ஸ்கொயர் பண்ண வேல்யூ எடுத்துக்கணும். இப்போது அந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 அப்படி எடுத்துக்கணும். tan ஸ்கொயர் 45னா tan 45க்கு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 அந்த மாதிரி. காஸ் ஸ்கொயர் 45னா காஸ் 45க்கு 1/√2, அதை ஸ்கொயர் பண்ண வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? இது அடுத்து 2வது கேள்வி. sin 60 டிகிரி இன்ட்டு tan 30 டிகிரி. 3வது கேள்வி. காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இன்ட்டு sin ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் tan ஸ்கொயர் 30 டிகிரி இன்ட்டு காட் ஸ்கொயர் 60 டிகிரி. இந்த 3 கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதில் நான் உங்களுக்கு அடுத்த டைப் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.